ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏய் ட்ரெஸ் கழட்ரி. முக்கிய செய்திகள். முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சியின் ஓரூராட்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராமனின் மகன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் தனது கல்லூரியில் படித்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்பனா சாவ்லா இங்க வந்திருக்காங்களா சத்யாப்பா? இங்கதான் உங்களுக்கு பறக்கணும் என்னைய மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அப்படி செய்யணும்னு மனசு. கடந்த வாரம் போக்சோவில் கைதாகி வெளிவந்த எம்எல்ஏ மகன் நேற்று இரவு மர்மமான முறையில் தாக்கப்பட்டார். எப்ப பார்த்தாலும் கொலை கொலை ரேப்புன்னு. என்னடா அங்க வேடிக்கை? ஏய் போய் நில்லுங்கடா அந்த பக்கம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. டிஎஸ்பி சத்யா சார் உங்க ரெண்டு பேரும் ஏன் அன்அஃபிஷியலாக விசாரிக்க சொன்னாருன்னு தெரியலையே. அந்த நேரத்தில் நைட்டு உனக்கு அங்கே என்ன வேலை? நேற்று நைட்டு எங்கள் அண்ணன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிக் பண்ணலான்னு போனேன் சார். அப்போ தான் சார் ரெண்டு பேரையும் பார்த்தேன். எம்எல்ஏ பையனை அடிச்சு பண்ண நடுவில் உட்கார வச்சு கூட்டு போனேன் சார். எனக்கு என்னமோ இவன மாதிரி சார் டவுட்டாக இருக்கு. செக் பண்ணி பாருங்க என்னன்னு. சார் அவன் பொய் சொல்கிறான் சார். எங்களுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதை மனசில் வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேரும் இந்த கேஸில் கோத்து விட பார்க்குறான் சார். நம்பாதீங்க சார். உனக்கு இவனை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார். இவனும் நாங்களும் ஒரே காலேஜ் தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் அருண் இந்த அசைன்மெண்ட்டு
தேங்க்யூ உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை விடு. சரி, நான் வரேன். ஏன்டா அசைன்மெண்ட் கூட பொண்ணு கொடுத்தா ஏதோ ஓகேடா? அதை விட்றா, அவனை அடிக்கணும்டா. யார? அதான் என் ஆள் பண்ணிவிட ஒருத்தன் சுற்றி நிற்கிறானே. மச்சான், அந்த கேஸ் இந்த கேஸ் எதில் வேணா மாட்டலாம், ஆனால் பொம்பளை கேஸில் மட்டும் மாட்டவே கூடாதுடா. ஏன்டா? ஏன்னா அதில் தான் அடி அதிகம். அது இல்லாமல் ஊரில் நம்மள பொம்பளை கேஸ் சொல்கிறாங்க. இப்போ நீ வரையா நான் போவா? சரி வா. You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, went so casually. Low PG, locked in mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. Strive for greatness. Bro, he loves she loves he. சென்டர்ல எதுக்கு bro you? ப்ரோ என்ன சொல்கிறேன் புரியல. அவன் அவளை காதலிக்கிறான், அவள் இவனை காதலிக்கிறாள். நடுவில் என்ன மைத்துக்கு நீ? இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு பின்னாடி உன்னை பார்த்தேன், பொண்ணு புதைச்சிருவேன். ஒரு பொண்ணுக்கு அவடை அடிச்சுக்கிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் சார் இந்த விஷயம் காலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு இந்த 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் நம்பர் இருந்தால் கொடுங்க. 93244223. ஹலோ மேடம், சூர்யா அருண் உங்கள் காலேஜ் தானே? அவங்க எதாவது சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல். அப்போ லாஸ்ட் 15 நாளாக நீங்கள் காலேஜுக்கு போலியா? சார் ஆமாம் சார். நேற்று ஈவினிங் 6:30க்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுடி. தீயில் விழும் ஈசலை போல விழியில் விழுந்தவன் நானோ, உயிர் மொத்தமும் வந்து தனிந்து காந்தலாச்சு. ஏண்டி விட்டு போன ஓ இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி. என்ன இது தூஸ்தனமா பைத்தியம் பிடிச்சிட்டாரு உனக்கு? பைத்தியம் தான் மச்சான், அவன் விட்டு போயிட்டாடா. டேய் பார்த்தா நாங்கள் இல்லை உனக்கு? ஏன் உங்க அப்பா அம்மா இல்லை? இந்த பொண்ணு விட்டு போயிட்டேன்னு இப்படி பண்ணுறே பங்கு என்ன நியாயமாடா? கஷ்டமா இருக்கு மச்சான், வாழவே முடியல. டேய் உங்க அம்மா அப்பாவை பற்றி ஒரு சைடு நினச்சி பார்த்தா இப்படி பண்ணியாடா? டேய் இவர் ஃபோட்டோவை ஏன்னா எங்க விட்டு வச்சுக்கிறா? கேட்கலடா சொல்றா. மச்சான் டேரக்டர் ஆகணும்னு ஆசை. டேரக்டரு சரிடா, எல்லாம் ஒரே செகண்ட் தான், இப்படின்றதுலாம் முடிஞ்சு போயிடும். சாகுறது ஈஸி, ஆனால் வாழ்றது கஷ்டம். ஒரு பொண்ணுக்காக சாகணும்னா அவங்களும் கிடையாது, அந்த பொண்ணை சாக வடிக்கணும் அவங்களும் கிடையாது. அந்த பொண்ணு லைஃப்பில் இவனை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிற அளவு வாழ்ந்து காட்டுற பற்றியா, அப்போ தான் நீ ஆம்பளை.
முடியல மச்சான். இதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உறவே சரி, உன்கிட்ட ஒன்று கேட்க நினச்சேன். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அவங்க என்ன போயிட்டு இருந்தது? என்ன திடீர்னு பிரேக்கப் வச்சு சொல்கிறேன்? என்னை பார்த்து ஃபீலாக இருக்குன்னு சொன்னான் மச்சான். என்ன ஃபீலாக இருக்குன்னு கேட்டேன்டா. அண்ணா ஃபீலிங்னு சொல்லிட்டாடா. எனக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. இங்கே தான் ஃப்ரெண்டு வீட்டில். வேலையா? உடனே வரணுமா? சரிங்கம்மா. ஏய் வாடா, மாமா கூப்பிடாரு வாடா. சார் அந்த டைமில் மாமா கால் பண்ணி வேலை இருக்கும் கூட்டாரு சார். நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போயிட்டோம் சார். இவனுங்க தான் நீ சொன்ன பசங்களா? உன் பேர் என்னடா? சார் அருண் சார். உன் பேர்ரா? சார் சூர்யா சார். நேற்று நைட்டு என்னடா பண்ணீங்க? மச்சான் எம்எல்ஏ பையன்டா, அவன் மேல எவ்வளவு பொம்பளை கேஸ் இருக்கு தெரியுமா? அது என்ன பண்ண முடியும்டா? மூச்சு இருக்குடா. மச்சான் நம்ம எதுக்கு வாடா. சரி வாடா, உயிரோட நான் திரும்ப உனக்கு. சார் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அவனை சேர்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். டேய், அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கோமாவுக்கு போயிட்டான். உழைப்பானான்னு கூட தெரியல. அவன் அந்த நேரத்தில் ஏதாவது சொன்னானாடா? யாராவது தொத்தின்னு வராங்க, வேறு ஏதாவது சொன்னானா? சார் அங்கே ஒரு உருவத்தை மட்டும் பார்த்தேன் சார். அது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா 10 கை கொண்ட காளி உருவம் மாரி இருந்துச்சு சார். சார் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவன் அப்போவே சொன்னான் இதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு. நான் தான் பாவம் பார்த்து போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ணேன் சார். சரி போங்கடா. ஆனால் இதை பற்றி வெளியில் யாருக்கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? தம்பி திரும்ப கூப்பிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். அது எப்படியா? நேற்று நைட்டு மட்டும் அங்கே இருக்க எந்த சிசிடிவி கேமராவும் இருக்காங்களா? அதான் சார் எனக்கு குழப்பமா இருக்கு. சரி, இந்த கேஸை பற்றி நீ என்ன நினைக்கிற? உண்டுண்ணா, உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சாடா? பெரிய இடத்து பசங்கன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணீங்களா? யாரா நீங்க? என்ன பண்றீங்கண்ணா? யாருக்கு தெரியுமாண்ணா? இல்லைன்னா தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து வேற ஏதாவது நாதாரி இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ சும்மா ஓடியாடா? எப்படா இருக்கும் உனக்கு? டேய், நான் யாருன்னு தெரிஞ்சு மாடலாம் பண்றீங்க? நீ யாருன்னு என்ன தெரியுண்டா? எச்ச பொறுக்கி காசு அதிகாரம் இருந்தா என்ன வேணா பண்ணீங்களாடா? அவ்வளோ வெறி இருந்தா உங்க சின்ன பொண்ணுடா அவன். எனக்கும் அவங்க 2 பேர் மேலே சந்தேகமாக தான் சார் இருக்குது. பட் ஆனால் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் சார். சரி, அவனுங்களே தப்பு பண்ண மாதிரி கூட வச்சுக்கோ. ஆனால் போன வாரம் ஒரு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ணான்னு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டோம். அவன் நேற்று வெளியில் வரான். யோ,
நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சாலும் ஆனால் இங்கே சட்டம் சரியில்லையே. சட்டமும் தண்டனையும் கடுமையாக இருந்தால் இந்த நாய் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? எஸ் சார். ஒருத்தவன் தப்பு பண்ணியும் அவங்ககிட்ட இருக்க செல்வாக்கையும் காசு பணத்தையும் வச்சு ஈஸியாக வெளியே வந்துடுறான். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு ஏன் அங்கே வந்துச்சு, ஏன் அந்த சட்டையை போட்டுச்சு, ஏன் அந்த பொண்ணுன்னு அந்த பொண்ணை தான் ஏன் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு பொண்ணையும் தப்பாக தொட்டாலும் அவன் சாக வேண்டியதாயா? சரி, இதுக்கு மேலேயும் அந்த 2 பசங்களுக்கும் கேஸை போட்டு தண்டனை வாங்கி கொடுக்குன்னு பண்ணிக்க. சார் அப்படி இல்லை சார். சரி, இப்போ என்ன தான் சார் பண்ணலாம்? ஆனால் நம்ம எவ்வளோ கேஸை எவிடன்ஸே இல்லாமல் ஃபேக்காக முடிச்சிருக்கோம். அதுபோல் இதையும் பண்ணிட்டு போயா ஆக்சிடென்ட்னு. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். அவனுங்க 2 பேர் மட்டும் எப்படி தனியாக பண்ணியிருப்பாங்க இதை? யாரா நீ என்ன பண்ண போறா? ஏய் சொல்லுடா. பிரேக்கிங் நியூஸ். எம்எல்ஏ மகன் விபத்தில் உயிரிழப்பு. தாறுமாறாக ஓடிய கார் விபத்தில் பலியான திமுக எம்எல்ஏ மகன். திமுக எம்எல்ஏ மகன் கார் விபத்தில் மரணம். நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய உதயநிதி ஸ்டாலின். சாவ்லா இங்க வந்திருக்காங்களா சத்யாப்பா? இங்கதான் அவங்களுக்கு பறக்கணும் என்னைய மாதிரி. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you